ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வேலண்டைன்ஸ் டே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஷாப்பிங் பரிதாபங்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்துட்டு வேலண்டைன்ஸ் டேக்கு முந்தின நாள் எடுத்தது. நான் மட்டும் சோலோவாக கிளம்பி வால்மார்ட்டுக்கு வந்திருக்கேன் டீச்சர்ஸ்க்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக. என்ட்ரன்ஸ்லேயே அழகான பொக்கேங்க $25 வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஆனால் பார்க்குறதுக்கு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் டெடி பேர், சாக்லேட் பொக்கே, காஃபி மக்ஸ்ன்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்தது. சாக்லேட்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஸோ நம்ம டீச்சர்ஸ்க்கு தேவையானதை மட்டும் நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதே வால்மார்ட்டுக்கு வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சு 2 நாள் கழிச்சு நான் போகிறேன். எல்லா வேலண்டைன்ஸ் டே மிச்சம் மீதி திங்ஸுமே பார்த்தீங்கன்னா 50% ஆஃபில் போட்டிருக்காங்க. வேலண்டைன்ஸ் டே 14ஆம் தேதி கொண்டாடுறதா 15ஆம் தேதி கொண்டாடுறதா, காசு சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க 15ஆம் தேதி கொண்டாடலாம், ஏன் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு மட்டும் இல்லைங்க, ஹாலோவீன், கிறிஸ்மஸ்னு எல்லா ஃபெஸ்டிவல்ஸுமே இப்படி தாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் வாங்குறது தான் நமக்கு லாபமாக இருக்கும். வின்டர் முடியும் போது அடுத்த வின்டருக்கும், சம்மர் முடியும் போது அடுத்த சம்மருக்கும் துணி வாங்குறதுமே பெரிய லாபம் தான் நமக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.